ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்தி பூரி இதோடலாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வழக்கமாக எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக கூட பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கண்ணாடி பக்கம் வர்றது வர வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகிறது வர கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை மணம் நல்லா மாறினதுக்கு அப்புறமா இதில் இந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இவ்வளோ தான். மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டுட்டு லைட்டாக மட்டும் அந்த மசாலா கருகாமல் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு உடனே அதில் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி ரொம்ப வேணாம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப வந்து மசிக்கணும் அப்படின்னு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்து மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதே ரெசிப்பியில் நீங்கள் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக வேக வச்ச வெள்ளை மொச்சை, அப்புறமா வந்து கிட்னி பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த மசாலாவோட திக்னஸ்க்காக நம்ம வந்து சேர்க்குறோம். கடலை மாவு, பொரிகடலை மாவு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வந்து அதையும் வதக்கணும். ஏன்னா வந்து அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். அதனால் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு மசாலா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டோம்னா போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து தான் இருக்குது, அதனால 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக இது கூட நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நம்ம வந்து எப்போவும் வழக்கமாக பண்ணுற அந்த பூரி மசாலாலேருந்து நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.